நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மகாபாரத யுத்தத்தில் கர்ணனின் வீர மரணத்திற்கு பிறகு எல்லோர் மனதிலும் சோகம் குடிகொண்டது. அந்த மகாபுருஷனின் பராக்கிரமத்தையும் தானத்தையும் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தானே அர்ஜுனனிடம் சொன்னார். பார்த்தா, இப்படிப்பட்டவர் பல கோடி யுகங்களிலே எப்போதோ ஒருவர்தான் பிறக்கிறார்கள். பார்த்தா, கர்ணனின் வாழ்க்கையைப் பற்றி உனக்கு முழுதும் தெரிந்திருந்தால் நீ மண்ணிலே தலை வைத்து அவனை வணங்கிடுவாய். நாமும் வணங்குவோம் அந்த மகாத்மா கர்ணனை. அவன் வகித்த பாத்திரத்தை வேதவியாசர் மிக அழகாக கர்ணன் பட்ட மன கஷ்டத்தை எல்லாம் தன் வாயாலேயே கூறுவது போல் மிகவும் உருக்கமாக கூறுகிறார். சூதோவா சூது புத்ரோவா யோவா கோவா பவாமிஹம் தைவயத்தங் குலே ஜென்ம மதாயத்தங் து பௌருஷம். அப்படியானால் என்னை தேரோட்டி என்றோ தேரோட்டி மகன் என்றோ எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள். யார் எந்த குலத்தில் பிறக்கிறார்கள் என்பது பகவானுடைய செயல், விதியின் செயல், மனிதன் கையில் இல்லை. ஆனால் முழு மனிதனாக வாழ்வது மனிதன் கையில் தான் உள்ளது. அது என் கையில் இருக்கிறது. நானும் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான புருஷன் என்ற எல்லையை கடந்து விட்டேன். வாஸ்தவமாக கர்ணனின் மரணத்தில் அவன் கொடைவள்ளல், தானவீரன், நட்புக்கு இலக்கணமானவன், துர்பாக்கியசாலியான மகாபுருஷன் என்பது நிரூபணமாகிறது. மகாபாரதத்தில் இப்படி பல பாத்திரங்கள் இருக்கின்றன. அதை படிக்கின்ற போது மனம் உருகி கண்ணீர் வருகிறது. அதே போல் தன்னுடைய தந்தைக்காக அஸ்தினாபுர ராஜ்யத்தையே தியாகம் செய்து வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்த பிதாமகர் பீஷ்மர், பசி மற்றும் பட்டினியால் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் தன் கல்வி அறிவை பணயம் வைத்து மனம் நொந்து போன ஆச்சாரிய துரோணர்,
துரியோதனனின் பாசத்தால் பார்வை இழந்த கண்ணில்லாத திருதராஷ்டிரர், தான் பட்ட அவமானத்திற்காக பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கும் வைராக்கியசாலி திரௌபதி. இவர்கள் சரித்திரத்திலிருந்தும் இவர்கள் பாத்திரத்திலிருந்தும் ஒரே ஒரு பாத்திரம் பரிதாபத்திற்குரியது. நம்முடைய மனதிலே என்றும் நிலைத்து நிற்பது, அது மறக்க முடியாதது. அந்த மகாபாத்திரம்தான் அங்கராஜன் கர்ணன். தேரோட்டி மகன் கர்ணன், பாண்டவன் கர்ணன், ராதேயன் கர்ணன், சூரியனின் மகன் கர்ணன், தானவீரன் கர்ணன், குந்தியின் மகன் கர்ணன், மூத்த பாண்டவன் கர்ணன், மிகச்சிறந்த வில்லாடி கர்ணன், பராக்கிரமசாலி கர்ணன், நண்பன் கர்ணன். எத்தனை வடிவம் கர்ணனுக்கு! ஆனால் கர்ணனின் வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமாக இல்லை. சில சமயம் மனிதனுக்கு ஒரே சமயத்தில் பல இக்கட்டான சந்தர்ப்பங்கள் வரும். அதே போல்தான் கர்ணனுக்கும் வந்தது. பல சமயம் அவன் கீழே விழும்போது அவனுக்கு நினைவுக்கு வரும் அவன் குந்தியின் மகன், பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்று. ஒருபுறம் துரியோதனனின் நட்புறவையும் காக்க வேண்டும், மறுபுறம் தன் சகோதர பாசத்தையும் அவன் பார்க்க வேண்டும். எத்தனையோ முறை அவன் தர்மத்தை காக்க வேண்டியுள்ளது. ஆனால் தர்மத்தை காப்பதென்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவன் தன் நண்பனுக்கு, தன் நட்புக்கு துரோகம் செய்யக்கூடாது. கர்ணன் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தை வெகு அழகாக கையாண்டான். அவன் ஒவ்வொருவராக 4 பாண்டவருக்கும் உயிர் பிச்சை அளித்தான். ஆனால் 5வதாக அர்ஜுனனை கொல்ல நேர்ந்த போது அவன் நண்பன் துரியோதனனின் வெற்றிக்கான நிர்பந்தம் வந்தது அவனுக்கு. அதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தான். ஏனெனில் அர்ஜுனனை யுத்தத்தில் கொல்லாமல் இருந்தால் தன் நண்பனிடம் முகத்தை காட்ட வழியில்லாமல் போயிருக்கும். ஒருவேளை அர்ஜுனனை அதர்மத்தின் வழியில் கொண்டிருந்தால் தனக்குத்தானே கர்ணனால் பதில் சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கும். ஆதலால் தன் உயிரையே அவன் தியாகம் செய்து நட்பின் பெருமையையும் காப்பாற்றினான், குந்திக்கு கொடுத்த தன் வாக்கையும் காப்பாற்றினான். இப்படிப்பட்ட மகாபுருஷன் யுகத்தில் ஒரே முறைதான் பிறப்பர். அந்த மாமனிதன் நியதியிலிருந்து சிறிதும் எள்ளளவும் பிறழாமல் இருந்ததால் தான் நியதியே அந்த மகாபுருஷனை வணங்கியது. அத்தகைய மாமனிதன் தன் பூத உடலை இந்த தாய்நாட்டிற்கே விட்டுவிட்டு தன் ஆத்மாவுடன் பித்ருலோகத்துக்கு போகும் வழியில் அனைத்து தேவாதி தேவர்களும் பூமாறி பொழிந்தனர், நல்வரவேற்பு அளித்தனர். அப்சரசுகள் மரியாதையுடன் வரவேற்றனர். ஒரு மனிதனுக்கு இத்தனை மரியாதைகள் கிடைப்பதென்பது யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதை பார்த்த அவன் தந்தை சூரியனுடைய பிரகாசம் மேலும் தேஜோமயமாய் ஒளி வீசிற்று. இப்படிப்பட்ட மகன் பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கர்ணன் சரித்திரத்தை கேட்கையில் நமக்கு ஒரு ஆங்கில கவிதை ஞாபகம் வருகிறது. The lives of great men all remind us how to make our lives sublime, and the party leave behind us footprints on the sands of time. கர்ணனுடைய இந்த மகத்தான கதைக்கு பிறகு நம் மகாபாரத கதை இன்னும் தொடர இருக்கிறது. இதோ மகா பயங்கரமான யுத்த களத்தில் தற்போது பீஷ்ம பிதாமகர் அழிந்து போனது ஏராளம் என்றாலும் மீதமுள்ள சிலவற்றையாவது காப்பாற்றும் எண்ணத்தில் துரியோதனனை அழைத்து அறிவுரை கூறி திருத்த முயன்றார். வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. நன்றாக இருங்கள். துரியோதனா, சொல்லுங்கள் பிதாமகரே. என் அருகில் வா மகனே. அருகில் வா. மகனே துரியோதனா, இன்று நான் உன்னுடன் மனம் திறந்து பேச விரும்புகிறேன். பிதாமகரே, இந்த பானங்களால் உங்களுக்கு
வேதனை அதிகமாக உள்ளதா? நான் ராஜ வைத்தியரை அழைக்கிறேன். வேண்டாம், அதற்கு எந்த அவசியமும் இல்லை. எந்த அவசியமும் இல்லை. துரியோதனா, நீ என் உடலில் உள்ள புண்ணை பார்க்கிறாய். அதை பற்றி கவலைப்படுகிறாயே தவிர என் மனம் ரணமாகி கிடப்பதை கவனிக்கவில்லையா? பாண்டவர்களில் அபிமன்யு கடோத்கஜன், கௌரவர்களில் உனது பிள்ளைகள் தம்பிமார்கள் அனைவரின் மரணத்தால் என் மனம் துடிக்கிறது. மனம் துடிக்கிறது. மகனே துரியோதனா, நீ என்னுடையவன். யுதிஷ்டனும் என்னுடையவன். கௌரவர்கள் அனைவரும் என் பிள்ளைகள். பாண்டவர்களும் எனது பிள்ளைகள். நான் உங்கள் எல்லோருக்கும் பிதாமகர். உங்கள் தந்தைக்கும் தந்தையானவன். உன்னிடம் ஒன்றை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன். பிதாமகரே, தாங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு என்னால் முடியாத நிலைமையில் இப்போது இருக்கிறேன். அதனால் தான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிடு. உன் நன்மைக்காக சொல்கிறேன். அஸ்தினாபுரத்தின் நன்மைக்காக. நான் உன்னை ஒவ்வொரு முறையும் வேண்டி கேட்டுக்கொண்டேன். யுத்தத்தை நிறுத்திவிடு. அது எல்லோருக்கும் நன்மை அளிக்கும். நீ இந்த யுத்தத்தை முடிக்கும்படி ஆணையிடு துரியோதனா. அப்படி என்றால் எனக்காக யுத்த பூமியில் தன் உயிரை விட்ட வீரர்களை அவமானப்படுத்தி விட்டதாக ஆகாதா? இல்லை பிதாமகரே, அப்படி நடக்கக்கூடாது. ஒருபோதும் நடக்கக்கூடாது. மரணம் ஒரு நாள் வந்தே தீரும் பிதாமகரே. பிதாமகரே, நான் இப்போது இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டாலும் கூட நான் என்னுடைய மரணத்தை சிறிது நாள் தள்ளி போடலாம். ஆனால் இன்று இல்லையே நாளை மறுநாள் நான் பரலோகத்திற்கு போகும்போது அந்த வீரர்கள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? அவர்களிடம் என்னவென்று கூறுவேன்? நான் என்ன கோழையா? மரணத்திற்கு பயந்து என்னை ஓடச் சொல்கிறீர்களா? பிதாமகரே, நானும் என் வீரர்களைப் போல் என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் பிள்ளைகள், என் சொந்தக்காரர்களைப் போல் வீர மரணம் அடைய விரும்புகின்றேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் பிதாமகரே. என் உயிர் நண்பன் கர்ணனுக்கு பிறகு இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. ஆனாலும் இந்த யுத்தத்தை கடைசி வரை நடத்தியே தீருவேன். இந்த போரிலே யாரெல்லாம் உன்னிடம் இருந்து மரணத்தில் தன் தலை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது நீ யுத்தத்தில் வெற்றி பெறுவாய் என்று. உன்னுடைய நன்மைக்காக அவர்கள் சண்டையிட்டு மடிந்தார்கள். ஆனால் இப்போது நீ இந்த யுத்தத்தில் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டாய் என்றாகிவிட்டது. அது தெரிந்தும்
நீ உன் நண்பர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் அனைவரையும் மரணத்தில் தள்ளுவது எந்த விதத்தில் நியாயம் மகனே? எந்த விதத்தில் நியாயம்? பிதாமகரே, நீங்கள் சொல்வது சரிதான். நான் மறந்து விட்டேன். இப்போது நான் ஒருவன்தான் மிஞ்சி இருக்கிறேன் யுத்தத்தில் போராடுவதற்கு. அப்படி இருக்க எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எனது வீரர்களையும் எனது நண்பர்களையும் சொந்தக்காரர்களையும் மரணத்தின் வாயிலில் கொண்டு செல்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அதிகாரமும் இல்லை. நண்பா அஸ்வத்தாமா, சொல்லுங்கள் இளவரசே. மாமா காந்தார அரசே, சொல் மருமகனே. நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. எனது தோல்வி நிச்சயமானது. நீங்கள் எல்லோரும் இன்று வரை என்னுடன் இருந்தீர்கள். உங்களுடைய துணையினால் நான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தேன். நீங்களும் வெற்றியை என்னுடன் சேர்ந்து கொண்டாடலாம் என்று. ஆனால் இப்போதோ தோல்வியில் என்னுடன் நீங்களும் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆதலால் நான் உங்களை எல்லாம் இந்த யுத்தத்திலிருந்து விடுபட அனுமதி அளிக்கிறேன். போங்கள். நான் என் சுய நினைவுடன் ஒவ்வொரு வார்த்தையையும் உறுதியாக கூறுகிறேன். போங்கள். முடியாது இளவரசே, அப்படி நடக்காது. ஒருபோதும் நடக்காது. அதுதான் சரியானது. இல்லை மருமகனே, இது சரியல்ல. இது எங்களை அவமானப்படுத்துவது போலாகும். நாங்கள் யுத்த பூமியை விட்டு ஒருபோதும் ஓடிப்போய் விட மாட்டோம். முடியாது. நாங்கள் யுத்தம் செய்தே தீருவோம். வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, நாங்கள் கடைசி மூச்சு வரை யுத்தம் செய்வோம். மருமகனே, காதலிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விட்டு ஓட மாட்டார்கள். நாங்கள் யுத்தத்தை காதலிக்கிறோம். யுத்தம் தான் எங்கள் காதலி. நண்பா அஸ்வத்தாமா, நீயும் என்னுடன் தோல்வியை தழுவிக்கொண்டு சாக விரும்புகிறாயா? இல்லை இளவரசே, நான் தோல்வி அடைய விரும்பவில்லை. நான் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற விரும்புகிறேன். இளவரசே, தாங்கள் அங்கராஜன் கர்ணனை நம்பி இந்த யுத்தத்தை ஆரம்பித்தீர்கள். ஏனெனில் கர்ணன் உங்கள் முதன்மையான நண்பன். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நான் பாண்டவர்களின் முக்கியமான எதிரி. ஏனெனில் அவர்கள் என் அருமை தந்தையை கொன்றார்கள். அதனால் நான் தான் அவர்களுடைய முக்கியமான எதிரி. இளவரசி, நீங்கள் பிதாமகரிடம் கூறுங்கள், இந்த யுத்தம் பாண்டவர்களை அழித்த பிறகே முடியும். பிதாமகரே, பார்த்தீர்களா? இதுதான் எனது நண்பர்கள், இதுதான் என் சொந்த பந்தங்கள். என்னுடன் சேர்ந்து வாழ்வார்கள். இறந்தாலும் என்னுடனே இறக்க விரும்புகிறார்கள். பிதாமகரே,
இப்போது எனக்கு ஆணையிடுங்கள். என்னை தடுக்காதீர்கள் பிதாமகரே. தாங்கள் என்னை தடுக்காதீர்கள். வாருங்கள். வணக்கம் பிதாமகரே. பெரும் புயலால் அழிவை நோக்கி போகும் ஒரு இலையை யாரால் தடுக்க முடியும்? யாரால் தடுக்க முடியும்? என்னால் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளத்தான் முடியும். பகவானே, எல்லோருக்கும் நல்ல புத்தியை கொடு. மகாராஜா, மகாராஜா. காந்தாரி, என்ன யோசனையில் மூழ்கியுள்ளீர்கள் மகாராஜா? எதிர்காலத்தின் இருட்டில் மூழ்கி நான் என்னுடைய அன்பு மகன் துரியோதனனின் எதிர்காலத்தை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தாரி, நானோ குருடன். எப்படி என்னால் துரியோதனின் எதிர்காலத்தை பார்க்க முடியும்? மகாராஜா, எதிர்காலத்தையும் பிராப்தம் என்பதையும் புற கண்களால் அல்ல, மனக்கண்களால் தான் பார்க்க வேண்டும். ஆம், சரியாக சொன்னாய் காந்தாரி. எனக்கு உண்மை எதுவென்று இன்றுதான் புரிந்தது. எனக்கு புறக்கண் மட்டுமல்ல காந்தாரி, எனது அகக்கண்ணும் கூட குருடுதான். உண்மையிலே நான் குருடன் தான் காந்தாரி, உண்மையிலே நான் குருடன் தான். ஆம், குருடன் தான். அப்படி இல்லாவிட்டால் நான் துரியோதனின் எதிர்காலத்தை பற்றி யோசித்திருப்பேனே. அவனை இந்த மகா பயங்கர யுத்தத்தை செய்ய விடாமல் நான் தடுத்திருப்பேனே. காந்தாரி, கர்ணனின் மரணம் துரியோதனனுக்கு மட்டுமல்ல காந்தாரி, கௌரவர்கள் அனைவரையும் கலக்கத்துக்கு உள்ளாக்கி உள்ளது. இப்போது துரியோதனனுக்கு யுத்தத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. குரு புத்திரன் அஸ்வத்தாமனே, கர்ணன் இறந்த பிறகு நான் என்ன நினைத்தேன் என்றால், எனக்கு இனிமேல் யாரும் இல்லை என்று. என் அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதென்று. அப்படி இல்லை என்று நீயும் மாமா அவர்களும் பிதாமகரின் முன்னால் நிரூபித்து எனக்கு தைரியம் அளித்தீர்கள். நான் இனிமேல் அனாதை இல்லை. எனக்கு பக்க துணையாக என் தம்பி துச்சாசனன், என் மாமா, என் நண்பன் அஸ்வத்தாமன் போன்ற வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அஸ்வத்தாமா, இன்று நீ என் சோகம் என்ற இருட்டை விலக்கி உன் தைரியத்தாலும் பலத்தாலும் என் மனதில் ஒளிவிளக்கு ஏற்றினாய். அதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன் அஸ்வத்தாமா. நான் உங்களுக்காக எந்த உதவியும் செய்யவில்லை இளவரசி, எந்த உதவியும் செய்யவில்லை. உங்களுக்காக நான் என்னுடைய உயிரையே கொடுத்தாலும் அது உதவியாகாது இளவரசே. ஆம் இளவரசே. அஸ்வத்தாமா,
நானே உங்களுடைய வம்சத்திற்கே கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் செய்த உதவிக்கு என்னால் ஈடு செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. ஆனால் நான் உனக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே அஸ்வத்தாமா. உதவி செய்தவர்கள் அப்படி ஒரு உதவி செய்ததை மறந்து விட்டார். அது அவர்கள் குலப்பெருமை. ஆனால் உதவியை பெற்றவர்கள் பெற்ற உதவியை மறந்து விட்டால் அது பாவமாகும் இளவரசி. நானும் அவ்வாறு நீங்கள் செய்த உதவியை மறப்பது எப்படி நியாயமாகும் இளவரசே? எப்படி நியாயமாகும்? என் உடம்பில் பிராமணரின் ரத்தம் ஓடுகிறது, பிராமணரின் ரத்தம் ஓடுகிறது. என் தந்தை உங்கள் குடும்பம் முழுவதற்கும் கடமைப்பட்டுள்ளதை நினைத்து நினைத்து தன்னுடைய நன்றி விசுவாசத்தை உயிர் உள்ளவரை காத்தார் இளவரசே, உயிர் உள்ளவரை காத்தார். எந்த கடமையை பற்றி பேசுகிறாய் என்று தெரியவில்லை அஸ்வத்தாமா. மறந்துவிடு, மறந்துவிடு அதையெல்லாம். எப்படி மறக்க முடியும் அதை? நான் என்னுடைய தந்தையாருக்கு வாக்களித்திருக்கிறேன், நன்றி மறக்க மாட்டேன் என்று. அவருக்கு பிறகு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஆம், அவரே என்னிடம் சொல்லி இருக்கிறார். அப்போது என் குடும்பம் மிக ஏழ்மை நிலைமையில் இருந்தது. அதனால் எனக்கு பால் கூட கொடுக்க முடியாத நிலையில் என் தந்தையார் இருந்தார். ஆனால் என் தாய் அந்த கஷ்டமான நிலைமையிலும் என் பசியை போக்குவதற்காக வெறும் தண்ணீரில் மாவை கலந்து எனக்கு பாலாக கொடுத்தார். அதற்கெல்லாம் காரணம் என் தந்தை ஒரு பிராமணன் என்பதுதான். ஒரு பிராமணன் யாரிடமும் வேலை கேட்டு நிற்க மாட்டான். பிறகு என் தந்தைக்கு குடும்பத்தின் நிலைமை தெரிய வந்ததும் அவர் பிராமணரின் பரம்பரை வழக்கத்திற்கு மாறாக உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்தார். கௌரவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக முன் வந்தார். இளவரசே, ஒரு ஏழை பிராமணனுக்கு யாரும் உதவாத போது தங்கள் குடும்பம் தான் உதவியது. அதனால் தான் என் தந்தைக்கு பிறகு உங்கள் மீது நான் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன் இளவரசே. அதனாலேயே உங்கள் அஸ்வத்தாமன் உங்களுக்காகவே உயிர் வாழ்கின்றான். நண்பா, பூமியிலே விழுகின்ற உன் நிழல் கூட உன்னை விட்டு போகலாம். ஆனால் உன்னுடைய இந்த நண்பன் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டான், போக மாட்டான். எனக்கு மற்றொரு கர்ணன் கிடைத்து விட்டான். என் கர்ணன் கிடைத்து விட்டான். என் நண்பா, என் அஸ்வத்தாமா, மாமனே, யார் சொன்னார்கள் என் கர்ணன் இறந்து விட்டான் என்று? போய் பாண்டவர்களிடம் சொல்லுங்கள்.
என் சேனாதிபதி கர்ணன் உயிருடன் இருக்கிறான். அஸ்வத்தாமனின் வடிவில் உயிருடன் இருக்கிறான். அவன் அவர்கள் அனைவரையும் கொன்று தன் பசியை போக்கிக் கொள்வான். போங்கள், போய் சொல்லுங்கள். இளவரசே, நான் பாண்டவர்கள் அனைவரையும் பாஞ்சாலர்கள் அனைவரையும் அழித்து பழி வாங்கிவிட்டு என் மனதில் எரியும் நெருப்பை அணைத்துக் கொள்வேன். நான் என் தந்தையின் சாவிற்கு பழி வாங்கியே தீருவேன். ஆனால் எனக்கு அங்கராஜன் கர்ணன் வகித்த சேனாதிபதி பதவி மட்டும் வேண்டாம். அஸ்வத்தாமா, என்ன சொல்கிறாய்? மாமா, நான் மற்றவர்கள் வகிக்கும் பதவியை அபகரிக்க விரும்பவில்லை. நண்பா, நீ மகாராஜா சல்லியனை மறந்து விட்டாயா? மகாபலவான், மகா பராக்கிரமசாலி, அஸ்திர சஸ்திரங்களிலே மிகச் சிறந்தவர் மகாராஜா சல்லியர். பாண்டவர்களின் மாமாவாக இருந்தும் மகாராஜா சல்லியர் பாண்டவர்களுக்கு எதிராக நம் பக்கம் யுத்தம் செய்கிறார். தன் மாமனுக்கு எதிராக சண்டையிடுவது பாண்டவர்களுக்கு அத்தனை சுலபமான விஷயம் அல்ல இளவரசி. அண்ணா, நான் மகாராஜா சல்லியருடன் சேர்ந்து பாண்டவர்களை வென்று வருகிறேன். ஆம் மருமகனே, குருபுத்திரன் அஸ்வத்தாமன் சரியாக சொன்னார். சரி, துச்சாசனா, மகாராஜா சல்லியனை சேனாதிபதியாக நியமிக்க ஏற்பாடுகள் செய். अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् युद्धस्मद्युराणमेनो इष्टान्ते नमः उक्तिं विधेम. மகாராஜா சல்லியரே, பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியர், அங்கராஜன் கர்ணனுக்கு பிறகு நான் தங்களை சேனாதிபதியாக நியமித்திருக்கிறேன். இம்மூவரைப் போல நீங்களும் சிறந்த வீரர். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் பாண்டவர்களுக்கு முன் எங்களை தலை நிமிரும்படி செய்வீர்கள். யுவராஜா, உங்கள் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சேனாதிபதி மகாராஜா சல்லியருக்கு ஜெய்! சேனாதிபதி மகாராஜா சல்லியருக்கு ஜெய்! சேனாதிபதி மகாராஜா சல்லியருக்கு ஜெய்! மாமாவை சேனாதிபதியாக நியமித்து விட்டார்களா? கர்ணனுடைய சோதனையை சமாளித்து முடிப்பதற்குள் மற்றொரு சோதனையா? ஆம் பீமசேனா, இந்த மகா யுத்தம் ஒவ்வொரு நொடியும் நமக்கு சோதனையை தருகிறது. நாளை சூரிய உதயமானதும் மாமா சல்லியரின் ரூபத்தில் புதிய சோதனையை எதிர்கொண்டாக வேண்டும். தர்மண்ணா, உங்களுக்கு தெரியாதா தர்மத்தின் பாதையில் செல்வது அவ்வளவு சுலபமல்ல என்று? தர்மத்தின் வழியில் பற்பல தியாகங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது வந்த சொந்தங்களை பார்க்க கூடாது. ஆகையால் நான் இந்த யுத்தத்தை ஒருவரின் வெற்றியாகவோ அல்லது இன்னொருவரின் தோல்வியாகவோ பார்க்கப் போவதே இல்லை. இதில் என்னுடைய கோணமே வேறு. தர்மமே வெல்லும். அந்த தர்மம் வெல்வதற்கு சிலரின் மரணமும் சிலரின் பலியும் நடந்தே தீரும். அவர் தன்னுடையவரானாலும் சரி, மற்றவரானாலும் சரி, திரும்பி பார்க்கவோ கவலைப்படவோ கூடவே கூடாது. தர்ம யுத்தம் செய்பவர்களுக்கு அதர்மத்தின் பக்கம் இருப்பவர்களும் சரி, அதர்மத்தின் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு துணை போவோரும் சரி, அதர்மிகள் தான், வேறொன்றும் இல்லை. பெரியண்ணா,
பீஷ்ம பிதாமகரை நான் மதிக்கின்றேன். ஆச்சாரிய துரோணரையும் நான் மதிக்கின்றேன். இருந்தும் இருவரும் அதர்மியான துரியோதனின் பக்கம் இருந்து தர்மத்தை விட்டு விட்டார்கள். தர்மண்ணா, மாமா சல்லியர் சேனாதிபதியானது பற்றி தாம் கவலைப்பட தேவையில்லை. தாங்கள் தர்மராஜன். தர்மத்தின் உண்மையான அர்த்தத்தை தாங்கள் அறிவீர்கள். இது சமயம் உங்கள் தர்மம் எதுவென்றால் எதிரியின் சேனாதிபதியை வெல்வது ஒன்றுதான். ஆம் கேசவா, தர்மத்தின் வழியில் செல்பவர்களுக்கு சோதனைகள் பல வடிவத்தில் வரும். அவர்கள் சிறிதும் தடுமாறக்கூடாது. நான் தர்ம வழியில்தான் செல்வேன். ஆக்கிரமியுங்கள், தாக்குங்கள். மன்னவா, மகாராஜா சல்லியர் பாண்டவர் சேனையை ஓட ஓட விரட்டுகிறார். என் மனது மிகவும் குழம்பி போயிருக்கிறது. கௌரவ சேனாதிபதி, அவருக்கும் அதே நிலைதான் இப்போது. மகாராஜா, எனக்கு இப்போது ஆசை இல்லை, எதிர்பார்ப்புதான் இருக்கிறது. இந்த யுத்தம் எப்போதுதான் முடியும் மகாராஜா? எப்போது இந்த யுத்தம் முடியும்? பார்த்தா, கௌரவர்களுக்கு அவர்களின் தோல்வி நிச்சயம் என்று தெரிந்து விட்டது. அதனால் அவர்கள் யுத்தத்தில் முழு பலத்துடன் போராடுவார்கள். அதோடு இன்று மகாராஜா சல்லியரின் தலைமையில் கௌரவர்கள் இறுதி யுத்தம் புரிகிறார்கள். முத்ரிகா, முத்ரிகா, பார்த்தாயா? இந்த யுத்தம் மும்முரமாக நடக்கிறது. ஆம் மகாராணி. முத்ரிகா, வீரர்கள் யுத்த களத்தில் இருந்து வெகு தூரம் சென்று விட்டார்கள். என் மனத்துடிப்பு 10 மடங்கு அதிகமாகிறது. என்னுடைய எண்ணங்கள் குதிரையின் வேகத்தை விட அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கும் படபடப்பை பார்த்தால் என் இதயம் என்னை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருக்கிறது. உனக்கு தெரியுமா?
இதற்கு என்ன காரணம் என்று என் படபடப்புக்கு காரணம் இந்த யுத்தம் ஏன் சீக்கிரம் முடியவில்லை என்பதுதான். முத்ரிகா, என்ன மகாராணி? இந்த யுத்தத்துடன் அநியாயமும் அக்கிரமமும் அடியோடு அழிந்துவிடும். இந்த யுத்தத்தின் மூலம் யாரும் இனிமேல் பெண்களுக்கு எந்த அநியாயமும் செய்ய பயப்படுவார்கள். அங்கு பார். சொல்லுங்கள் மகாராணி. உனக்கு தெரியுமா, 14 வருடங்களாக என் விரிந்த கூந்தல் பழிவாங்கும் எண்ணத்தில் விஷத்தை காக்கும் நாகத்தை போல் எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. எனக்கு பசியே எடுப்பதில்லை, தாகம்தான் எடுக்கிறது. துச்சாதனன் ரத்தத்தை அருந்தும் தாகம். மாமனே, துச்சாசனன் ஆவேசத்துடன் பாண்டவர் சேனையை துவம்சம் செய்ய விரைவாக செல்கிறான். பாண்டவ சேனை அவனை ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும். மருமகனே, நீ கவலைப்படாதே. நான் இப்போதே துச்சாசனன் இருக்கும் இடம் செல்கிறேன். செல் சாரதி. ஓஹோ, மாமா அவர்களா? துரியோதனனின் பரம பிரியமுள்ள மாமா அவர்களே, மிக அவசரத்தில் இருக்கிறீர்களே தாங்கள். விளையாடுவதற்காக தாங்கள் இங்கு வரவில்லையே. யாரை பார்த்து கேலி செய்கிறாய்? உங்கள் துர்பாக்கியத்தை பார்த்துத்தான். இங்கிருந்து போய்விடுங்கள் காந்தார அரசே. ஓ, என்னை பார்த்து கேலி செய்கிறாயா? உங்களுக்கு பகடை உருட்டத்தான் தெரியும் என்று நினைத்தேன். அம்பு பிடிக்க கூட தெரியுமா? என்னுடன் யுத்தம் புரிய வாருங்கள் காந்தார அரசே. என்னுடன் யுத்தம் புரிய தயாராகுங்கள் காந்தார அரசே. ஜாக்கிரதை. பார்த்தாயா நகுலா? இப்போது புரிந்ததா? எனக்கு பகடை உருட்டவும் தெரியும், உனது விதியை மாற்றவும் தெரியும். இதனை எதிர்கொள். எதிர்கொள்.
நகுலா, வெறும் சூதாட்டத்தில் மட்டும் வெற்றி பெறுவேன் என்று நினைக்காதே. யுத்தத்திலும் நான் தான் வெற்றி பெறுவேன். இது சூதாட்ட சபை அல்ல காந்தார அரசே, யுத்த பூமி, யுத்த பூமி. நகுலா, தாக்குங்கள் மாமா அவர்களே, தாக்குங்கள். கடைசி தம்பி பிள்ளைக்கு சமம். அந்த பிள்ளையை வைப்பதில் என்ன தயக்கம் தருவனே? சரி, நான் நகுலனை பணயம் வைக்கிறேன். எந்த கையால் நீங்கள் பகடையை உருட்டினீர்கள் மாமா அவர்களே? எந்த கையால்? இல்லை, வலது கையல்லவா? இல்லை நகுலா, இல்லை. காந்தார அரசே, எந்த கை துரியோதனனை தட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டது சொல்லுங்கள் பார்க்கலாம். இடது கை அல்லவா? வேண்டாம், வேண்டாம். உங்களின் குள்ளநரித்தனத்தால் தான் அஸ்தினாபுரத்தின் சரித்திரமே தூஷிக்கப்பட்டது காந்தார அரசே. தாங்கள் தானே அண்ணன் தம்பிகளின் மனதில் விஷத்தை விதைத்தது. சண்டைக்கு காரணம் தாங்களே. உங்களால் தான் இந்த யுத்தம் எழுந்தது. இன்னமும் உங்களுக்கு வாழ ஆசையுள்ளதா? முடியாது மாமா அவர்களே, நீங்கள் வாழக்கூடாது. இல்லை மாமா அவர்களே, இல்லை. இனி இந்த பூமியில் தாங்கள் இருக்கவே கூடாது. விட்டுவிடு, வேண்டாம். மாமனே, காந்தார அரசனே, இல்லை. कृष्णा